வணக்கம் வித்யாவதிஜி. வணக்கம் நந்தாஜி. வணக்கம். வணக்கம், வணக்கம். நம்ம குருஜியோட ஃபோன் லைவு நம்ம 6ஆம் தேதி 2ஆம் மாசம் 2026 நடந்த ஃபோன் லைவ். அதோட தொடர்ச்சி நம்ம 7வது ஜாதகம் இப்ப பார்க்க ஜி. ஓகேங்களா? ஓகே. டேட் வந்து ஓகே ஜி. 15ஆம் தேதி 4ஆம் மாசம் 1995ல பிறந்தவரு. 3:10 AM பிறந்திருக்காரு. சென்னையில பிறந்த ஆண் ஜாதகம். ஓகே ஜி. 31 வயசு ஓகே. ஆகுது. சரி. 31 வயது ஆகுது. ரைட். அப்போ ஜாதகத்த உள்ள போட்டுறேன். நீங்க ஜாதகத்தோட குவாலிட்டிய என்னன்றது சொல்லுங்க. நான் அப்புறம் கேள்விக்கு வரேன். ஓகே ஜி. கும்ப லக்னம், கன்னி ராசி. சரி. அப்ப கன்னி ராசி ரைட்டு. கும்ப லக்னம். கும்ப லக்னம் லக்னத்தில சனி இருக்கக்கூடாது. ஆனாலும் அங்க சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறாரு. சுக்கிரன் வந்து லக்னத்தினுடைய ராஜயோகாதிபதி. ஸோ ஆனா நம்ம லக்னத்தில ஒரு சின்ன ஒரு விஷயம். ஆனா எப்பயுமே நானும் ம். மறந்துடுறேன். நம்ம உடனே பாயிண்ட் லக்னத்த அனலைஸ் பண்றத விட, லக்னத்தோட முனைய முதல்ல பார்த்துட்டு, அப்புறம் லக்னத்த அனலைஸ் பண்ணா ஆமா, இருக்கும். ஆமா, ஆமா. கரெக்ட், அப்பதான் கரெக்ட். இது முக்கியமான பாயிண்ட். மாணவர்களும் அந்த பாயிண்ட்க்கு லக்னத்த வந்துருவாங்க. நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கிறணும். கரெக்ட், கரெக்ட். ஆமா. ஓகே ஜி. இப்ப இப்ப லக்ன முனை வந்து 9 டிகிரில இருக்குது. அப்ப ம், ம். 9 டிகிரில இருக்குது அப்படின்னாலே, முடிந்த அளவுக்கு லக்ன முனை பின்னோக்கி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால ஆமா. கும்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவா இல்லையா அப்படிங்கிறதுக்கு, இப்ப இல்ல நம்ம ஒரு இருக்கக்கூடிய 3 டிகிரிலருந்து ஒரு 4 டிகிரி வரைக்கும் இருந்தா நம்ம சந்தேகப்படலாம். 9 டிகிரினா நம்ம சந்தேகப்படலாம். ஆனா லக்னத்தோட முனைய நம்ம பார்த்துருவோம். ஒரு ஆமா, பார்வை ஆமா, பார்த்து ஆமா. முடிவு பண்ணிட்டு 9னா ஓரளவுக்கு பரவால்ல போயிரலாம். ஆனா 3 டிகிரி, 2 டிகிரி இருந்தா நம்ம அத வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு வழி பார்த்துரணும். ஓகே, ஓகே ஜி. ஓகே, ஓகே. ஓகே, இப்ப ஓகே. இப்ப ஜாதகர் சென்னையில பிறந்த ஜாதகர் 12ஆம் இடம் பாபத்துவம் தான். ஆ கூடுதலாக இப்போ 30 வயசு என்ன ஜி? 95 இப்போ 31 வயசு. ஆமா, ஆமா. அப்படிங்கிற பட்சத்தில இப்ப இது இது அந்த லக்னமா போட்டோம்னாலும், இப்ப முடிந்த அளவுக்கு லக்னம் 9 டிகிரிங்கிறனால ஓகே பண்ணிக்கலாம்ல ஜி? வேற லக்ன அதுதான் திருத்தம் சொல்றேன் நானு. இல்லைல்ல? நீங்க ஒரு ம், 4 ம். லக்ன திருத்தம் இல்ல. ஒரு 4 டிகிரிக்குள்ள 3 டிகிரிக்குள்ள இருந்தா நம்ம ஒரு சந்தேகப்பட்டு லக்ன திருத்தத்துக்கு வந்துருவோம். ஆமா, ஆமா, ஆமா. ஒரு 4 கண்டிப்பா, டிகிரிக்கு கண்டிப்பா. மேல போயிடுச்சுன்னா நம்ம ஓகேன்ட்டு நம்ம போயிடும். ஆனா லக்ன முனைய பார்க்கணும்ன்றத நம்ம ஒரு கம்பல்சரியா வச்சுக்கொள்வோம். அப்பதான் மாணவர்களும் அத வந்து ரைட். கடைபிடிக்க அத ஆரம்பிப்பாங்க. பண்ணுவாங்க. ஆமா. பண்ணுவாங்க. கரெக்ட். ஓகே, ஓகே. ஓகே, அப்ப ஓகே. லக்ன முனை 9 டிகிரில இருக்கு. லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சியா இருக்கிறது, பாவரா இருக்கிறது தப்பு தான். ஆனாலும் கூட அங்கே சுக்கிரன் அங்க வந்து 2 டிகிரில இணைஞ்சு லக்னம், லக்னாதிபதி 2 பேருமே சுபத்துவமாகிற ம். அமைப்புகள் இருக்கு. அது நல்ல அமைப்பு. அடுத்து லக்னத்திற்கு வேற எந்த பாவ தொடர்புகள் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை. ஆக்சுவலா செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை இருந்தாலும் கூட, அந்த செவ்வாயே குருவினுடைய 1 டிகிரி பார்வை வாங்கின செவ்வாய்ங்கிறனால பெரிய அளவு எந்த விதமான இதுவும் கிடையாது. வெரி குரு குட். 10ஆம் இடத்துல இருக்கனால 2, 6, 10 கனெக்ட் வந்துரும். அப்ப செவ்வாய் அமைப்புகள் நல்லா இருக்குது. சரி. இப்ப சந்திரன். சந்திரன் ம், வந்து ஓரளவு வளர்பிறை சந்திரனா இருக்கிறாரு. ம். சந்திரன் 8ல மறைந்தாலுமே வளர்பிறை சந்திரனாகி அவரு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் பாவகத்த அவர் சுபத்துவத்த தான் படுத்துவாரு. அ இப் அஷ்டமச்சனி, ஜென்ம அமைப்புகள் எதுவும் இல்ல. அடுத்த வருஷம் தான் இப்ப அஷ்டமச்சனி அமைப்புகள் நடக்கும். இப்ப என்ன தசாபுக்தி போகுது ஜி? இந்தா போடுறேன் ஜி. இப்ப வந்து குரு தசை தான் ஓடுது ஜி. சரி. குரு இப்ப தசையில குரு தசை ஆமா. 2023லேருந்து நடக்குது. இப்ப ம். போய்க்கிட்டு இருக்கிறதுல குரு தசை சனி புக்தி முடிஞ்சு, குரு தசை புதன் புக்தி நடப்புல இருக்கு. ஆமா. ஜாதகத்துக்கு வந்துருங்க ஜி. குரு ஓகே. தசை புதன் புக்தி. குரு எப்படி இருக்கிறாரு? குரு லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2, 6, 10 கனெக்ட்ல இருக்கிறாரு. அவரே வந்து லக்னத்தினுடைய 2, 11 கூடையவர். 2, 11 கூடையவர் 10ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துறாரு. அவருக்கு சனியினுடைய 10ஆம் பார்வை இருந்தாலும் கூட, அவர் சுபத்துவ சனி தான். அது ஒரு ம். பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தாது. அப்ப குரு ஓரளவு நல்ல தசை தான் போய்க்கிட்டு இருக்கு ஜி. குரு 4ஆம் இடத்த ஓகே. பார்த்து கல்வி அமைப்புகள் நல்லா பண்ணுவாரு. அ அப்படிங்கிற அமைப்பு. அதே மாரி இந்த சுக்கிரன், சனியோட சேரக்கூடிய சுக்கிரன் பலவீனம் அடைவாரு. ஏன் சொல்றேன்னா, அவர் 4ஆம் அதிபதி. அப்ப ம். கல்வி அமைப்புகளுக்கு 4ஆம் அதிபதி சனியோட சேர்ந்து பாவத்துவம் அடைந்தாலும் கூட, சந்திர அதியோகம், நல்ல பௌர்ணமி சந்திரனுடைய ம். சந்திர அதியோகத்திலேயே சுக்கிரன், புதன் இவங்க எல்லாம் இருக்கிறது வந்து உண்மையாவே ஒரு வலிமையான அமைப்பு தான். ம். நல்லா படிக்கக்கூடிய ஜாதகர் ஜி. ஓரளவு ஓகே. புதனும் சந்திர அதியோகத்துல வந்துடுறாரு. கன்னி சுபத்துவமா இருக்குது. அப்படிங்கிறதுனாலயும் 4ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு. 4ஆம் இடத்த குரு பார்க்கறனால நல்லா படிக்கக்கூடிய பையன். நல்லா ஆ. படிக்கக்கூடிய அமைப்பு. ரைட், ரைட். ஆனா ஓகே. கேள்வி போயிரலாமா? கேள்வி பெறலாம் ஜி. ம். ஓகே, ஓகே. அதாவது அம்மாவா இல்லாட்டி யாரோ யாருன்னு அவங்க சொல்லல. ஒரு பெண் தான் கேள்வி கேட்டாங்க. இவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கு. ஃபியூச்சர் பத்தி கேள்வி என்னன்னா, ஹெல்த் இஷ்யூ மற்றும் ஃபியூச்சர் பத்திய கேள்வி அப்டின்னாங்க. இதான் கேள்வி. ஹெல்த் இஷ்யூ ஓகே. இருக்கு அப்டின்ன மாரி சொல்றாங்க. ஓகே ஜி. ஓகே, ஓகே. ஹெல்த் இஷ்யூ அண்ட் ஃபியூச்சர பத்தி கேள்வி என்ன அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. அதுதான் கேள்வி. ஆமா, சரி. இப்ப போய்க்கிட்டு இருக்கிறது குரு தசையில புதன் புக்தி நடக்குது. ஆமா, ஆக்சுவலா குரு தசையில அதுக்கு முன்னுக்கு என்ன தசா புக்தி போயிருக்கு? குரு தசையில சனி புக்தி போயிருக்கு. அதுக்கு ஆமா, முன்னுக்கு குரு தசை ஆரம்பிச்சிருக்கு. குரு தசை குரு புக்தி, சனி புக்தி, புதன் புக்தி. சனி ஆமா. நல்லா தான் இருந்திருக்கிறாரு. ம், 6ஆம் இடம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னாலே வந்து நம்ம லக்னத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கணும். ம், 6ஆம் இடத்துல நீச்ச செவ்வாய். 6ஆம் இடம் குருவின் பார்வை. 6ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது. 6ஆம் இடம் வளருது. ம், 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 சரி. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடம் வளருது. 8ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது. 8ஆம் இடம் வளருது. சரி. அடுத்து 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு.
சனி புக்தி, குருதசையில சனி புக்தி ஓகே. குருதசை புதன் புக்தி எப்ப இருந்து நடக்குது ஜி? குருதசை, புதன் புதன் புக்தி. புக்தி குருதசை, புதன் புக்தி வந்து 2025 8ஆம் மாசத்துலருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. 2025 8வது மாசம்னா, இப்போ ஆல்ரெடி 4, 5 மாசம் ஓடிருச்சு. 5, ஆமா. 6 மாசம். ஆமா. குருதசை புதன் புக்தி சஷ்டாஷ்டகம் ஜி. சஷ்டாஷ்டகம் ஆ. கூடுதலாக இந்த லக்னத்தின் அட்டமாதிபதி புதன். வெரி குட், என்னதான் வெரி இருந்தாலும் குட். கூட. ம், அப்ப ம். குருதசை புதன் புக்தி 8ஆம் அட்டமாதிபதி அ ச தசாநாதனான குருவுக்கு சஷ்டாஷ்டகத்துல இருக்கிறாரு. அ அப்படிங்கிற தன்மையினால, அவருக்கு வந்து ஆக்சுவலா சுபத்துவம் விதிவிலக்கு தான். பட் இந்த இடத்துல ம், வந்து முதல்ல வந்து கேதுவோட தான் சேர்ந்திருக்கிறாரு. பெரிய அளவு சுபத்துவம் இல்ல. அதுக்கடுத்து தான் சந்திர அதியோகம். அப்ப ம். எ எ என்னன்னா குருதசை புதன் புக்தியில சின்ன சின்ன ஹெல்த் பிரச்சனை தான் வரும். எதுவுமே கைமீறி போகாது. ஆமா. எந்த எந்த ஏன்னா ஒரு பிரச்சனையுமே ஆதிபத்தியம் கைமீறி போகாது. 8ஆம் ஆதிபத்தியம் தானே. அவர் சுபத்துவமா இருந்தாலும் ஆமா, ஆதிபத்தியத்த அவர் செய்ய முற்பட்டு தானே ஆகுவாரு. ஆமா, சஷ்டாசக ஆமா, புக்தியில. ஸோ ஆமா. அதனால சஷ்டாஷ்டக புத்தி இது பாவத்துவமா இருந்தா இன்னும் கடுமையான கெடுபலனா இருக்கும். ஆமா, 6, 8 ஆமா, ஆமா. அமைப்புகள்ல இது நல்ல சுபத்துவம்னால வேளையாக பரவால்ல. ஆமா 8ஆம் அதிபதி. என்னதான் இருந்தாலும் புதன் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்த சஷ்டாஷ்ட தசா புத்தியில அவர் ம், செயல்படுத்தத்தான் செய்வாரு. ஆ ம், இப்ப ஆக்சுவலா பார்க்கும்போது இந்த இதுல ஒரு சின்ன சூட்சமம் என்னன்னா, 5ஆம் அதிபதி 5க்கு 11ல இருக்கிறாரு. 8க்கு 8க்கு 8ல மறைஞ்சிட்டனால 8ஆம் இடத்தினுடைய பலன்கள செய்ய மாட்டாரு. அதாவது 8ஆம் ம், அதிபதி புதன். அவர் 8க்கு ம். 8ல மறைஞ்சிட்டாருன்னா, 8ஆம் வீட்ட செய்ய மாட்டாரு அப்படின்னா, சஷ்டாஷ்டக தசாபுத்திகள் எப்பப்பலாம் வருதோ, அப்பப்போலாம் அந்த சஷ்டாஷ்டக வேலையத்தான் செய்வாரு. ஆமா. அப்பதான் அந்த 8ஆம் இடத்தினுடைய கெடுபலன்கள செய்ய கெடுபலன்கள் பார்ப்பாரு. தான் நடக்கும். ஆனா, ம், நல்ல வேளையாக 8ஆம் இடத்தினுடைய கெடுபலன்கள் நடக்கும். ஒரு நிலையில 8ஆம் பாவகம் பௌர்ணமி சந்திரனாக சுபத்துவமாக இருந்தாலும் கூட, இன்னொரு அமைப்புகள்ல அவர் 6ஆம் அதிபதி. என்னதான் இருந்தாலும் ம், 6ஆம் அதிபதியான சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6, 8 ம், தொடர்புகள் அங்க சந்திரனுக்கு இருக்கு. அப்ப ம், இந்த இடத்துல இன்னும் கெடுபலன்கள் பார்த்தீங்கன்னா, ம், குருதசை, புதன் புக்தி, சந்திராந்திரம். இந்த இந்த மாரி ம். அமைப்புகள்ல ஏன்னா தசாநாதனான குருவுக்கு புதன் சஷ்டாஷ்டகம். ஆமா, புக்திநாதனான புதனுக்கு சந்திரன் சஷ்டாஷ்டகம். இது ஆமா. எல்லாம் என்ன நடக்குதுன்னா, 6, 8 8ஆம் அதிபதி புதன். அதனுடைய ம், தசா புக்தி அந்தரநாதன் சந்திரனா வரக்கூடிய தன்மைகள்ல, ம். இது சம்பந்தமான கெடுபலன் இருக்கும். என்ன ஒரு நல்ல ஆமா, விஷயம் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கும். இந்த ஆமா. சுபத்துவத்தின் காரணமாக எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லலாங்க. ஏன்னா லக்னத்துல லக்னாதிபதி ஆட்சி சுபத்துவமா இருக்காரு. சுபத்துவமா இருக்கிறாரு. எல்லா ஆமா, நோய்களையும் சமாளிக்கக்கூடிய தன்மையில தான் லக்னாதிபதி இருக்கக்கூடிய ஆமா, தன்மையில வந்துருவாரு. ஆமா. ஆமா. ஆக்சுவலா இவருக்கு என்னன்னா, பிரைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, அதாவது ஆமா. இப்ப இந்த இடத்துல வந்து பிரெயின் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அ பிரைன் த ஆப்பரேஷன் தலை பண்ணியிருக்காங்க. ஆமா. ஆமா. பிரெயின் ஆப்பரேஷன் அப்டின்னாலே தல. தலங்கிறது ஆமா. இந்த இடத்துல சூரியன குறிக்கலாம். சூரியன் ம். வந்து இந்த இடத்துல உச்சமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வை தான். என்னதான் இருந்தாலும் ஆமா, கூட. ஆமா, அந்த சனியின் பார்வை கூடுதலாக அட்டமாதிபதியுமே சனியால் பார்க்கப்படக்கூடிய தன்மைகள் தான். இந்த ஆமா. கணக்குல. இல்ல ஆனா லக்னாதிபதினா ஒரு இல்ல நிலையில. அது என்னன்னா, அதுல என்னன்னா, இவங்க 2 பேருமே 24 டிகிரி விலகல்ல தான் இருக்காங்க. சனியும், புதனுமே. இது புதனும், சூரியனும் 24, 25 டிகிரி சனிய விட விலகி தான் இருக்காங்க. இது ஏற்கனவே சுபத்துவ சனி தான். ஆனா இங்க என்ன ம். பிரச்சனைன்னா, மூளைக்கு வந்து காரகர் வந்து புதன். அவரே ஓ! அட்டமாதிபதி. சோ ரைட், அவரு ரைட். அதனால அந்த பிரச்சனை அட்டமாதிபதியும் நோய குடுக்குறவர் தான். ஆமா. அட்டமாதிபதி, 6ஆம் அதிபதி 2 பேருமே நோய் குடுக்குறவங்க தான். அட்டமாதிபதியாகிய ம். வந்து தசாநாதன் சஷ்டாசத்துல இருக்கும்போது மூளை 5ஆம் அதிபதின்றது மூளை தான். 5ஆம் இடமும் மூளை தான், லக்னமும் மூளை தான். ஸோ மூளை ம். சம்பந்தப்பட்ட 5ஆம் அதிபதியாகி காரகனும் அவரையாகி அவர் தசாநாதன் சஷ்டாசத்துல இருக்கும்போது அந்த மாரி மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள மூளை, ஆபரேஷன் நரம்பு பண்ணியாச்சு. நிவர்த்தி. ஏன் சம்பந்தப்பட்ட நிவர்த்தி? அமைப்புகள். ஆ ம், ம், ம். சம்பந்தப்பட்ட விஷயம். நிவர்த்தி. காரணம் சந்திராதியோகம். நிவர்த்தி. சந்திராதியோகம். கண்டிப்பா. இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி தான் பண்ணிருக்காங்க. ஆள் வெளிய ஓகே. இப்ப ஆபரேஷன் முடிஞ்சுச்சு. இப்ப பரவால்ல எப்படி இருக்கும்? இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ற மாரி தான் கேள்வி. ஆமா. ஆ ஆமா, காரக ரீதியாவுமே வந்து புதன் வந்து மூளை அமைப்புகள்ல, சூரியன் வந்து அறுவை சிகிச்சை, ஆமா. சூரியன்ங்கிறது அந்த ஆப்பரேஷன் சம்மந்தப்பட்ட அமைப்புகள். ம். அப்படிங்கிறதுனால, அந்த இடத்துலயுமே அந்த அறுவை சிகிச்சை அந்த அமைப்புகள் நடக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கு. ஆமா, சரி. ஆமா, ஆமா. அதுக்கு அடுத்த கேள்வி வந்துச்சு, திருமணம் எப்பொழுது நடக்கும்னு கேட்குறாங்க. திருமணம் எப்போது நடக்கும்? இப்ப ஜாதகருக்கு ஏற்கனவே 31 வயசு ஆயிடுச்சு. ஏன்னா ஆமா. 1990 எத்தன ஜி பிறந்த வருஷம் ஆ 95ங்களா? இவர் 95ல பிறந்தவரு. 95ன்னா ஆமா. 31 வயசு ஏற்கனவே ஆயிடுச்சு. ஏன் இவ்வளவு ஆமா. தாமதம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ம், 7ஆம் இடம் சனி பார்வை. அதே ம். மாரி அ ராசிக்கு 7ஆம் இடம் சனி பார்வை. அதுக்கடுத்து லக்னத்துக்கு அம் 7ஆம் இடம். லக்னத்துக்கு 7ஆம் இடம். ஆமா. ம், லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல. ஆமா. லக்னத்துக்கு ம். 2, 8ஆம் இடங்களோடு ராகு, கேதுக்கள் சம்பந்தம். 2ஆம் இடத்துல முக்கியமா ராகு இருக்கிறது தவறு. அடுத்து இல்ல ஜி லக்னத்தின் லக்னத்துக்கு ராசிக்கு சொன்னீங்களா? லக்னத்துக்கு ராசிக்கு 2ஆம் இடம். ஆமா. ராசிக்கு ராசிக்கு 2ஆம் 2ஆம். இடத்துல ராகு இருக்கிறது தவறான ம், அமைப்பு. அங்கேயுமே ம், செவ்வாயினுடைய நீச்ச செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையும் அந்த இடத்துல இருக்கு. ராசிக்கு ம், 2ஆம் இடத்துக்கு. ஆ ம், அடுத்து வந்து ராசிக்கு 7ஆம் இடம் ஓரளவு பரவாயில்லை. குருவின் ம், பார்வையில தான் இருக்குது. ம்.
அடுத்து குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி புதன். ம். 5க்கு 11ல தான் இருக்கிறாரு. பரவாயில்ல. ம். அடுத்து வந்து ஆனாலும் கூட அந்த இடத்துல சனியின் பார்வை லேசா எடுத்துக்கிறதுலாம் வேணும். தாமத அமைப்புகளுக்கு. எடுக்கட்டும். எடுக்கத்தான் வேணும். ஆமா. அ ம். அடுத்து அறவே வந்து இல்லன்னு எடுக்கத்தான் வேணும் அத. அ அடுத்து வந்து ராசிக்கு 5ஆம் இடத்த செவ்வாய் பார்க்குறாரு. அதே மாரி ம். குரு ஓரளவு நல்ல வலிமையாக இருக்கிறார். இது எல்லாமே ஒரு ம். நல்ல அமைப்பு. அ ம். இப்ப இப்ப தசாபுக்திகளின் அடிப்படையில இப்ப என்ன மெயினா தசைக்கு என்னன்னா, சூரிய ஆ. இவரு சுக்கிரன் அடிபட்டு போயிட்டாரு சனியோட 2 டிகிரிக்குள்ள. ஆமா, ஆமா, ஆமா. சுக்கிரன் முதலில் பாதிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் தான் சந்திர அப்புறம் அதியோகம். சந்திராதிபதி. அப்படியா? ஆமா, 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 ஆமா. ஆமா. இப்போ அது என்ன சுக்கிரனும் ஆமா அதாவது களத்திரக்காரகன். சுக்கிரனுக்கு சனி, செவ்வாய் பார்வை. சனியோட ஆமா, இணைவு செவ்வாயின் பார்வை. ஸோ களத்திர ஆமா. காரகன் மெயினா அடிபட்டு, அதுக்கப்புறம் சந்திர அதியோகத்துல வெளிய வரான்னும்போது அதியோகத்துல நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை. ஆமா, ஆமா. அதுதான் ஒரு விஷயம். கூ ஆம் கூ அ கூடுதலாக இப்ப நம்ம 7ஆம் பாவத்த நம்ம பார்த்தோம்னா, 7ஆம் அதிபதி ஆமா. சூரியன். ம். 7ஆம் அதிபதி ஓரளவுக்கு ஆனா 7ஆம் அதிபதி கேதுவோட சேர்ந்து பீடிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆமா, ஆமா, அதுக்கு பிறகு 7ஆம் பாவத்த நம்ம பார்த்துட்டோம். காரகனா நீங்க பார்த்துட்டீங்க. ஆமா, ஆமா. ஆமா ஜி. 2ஆம் இடம் இப்ப ஓகே. எப்ப 2ஆம் இடத்துல திருமணம் குரு நடக்கும்ங்கிறத பார்க்குறது. பார்த்துருவோம். ஆமா, குருதச ஆமா. ஆமா, ஆ. ஆமா. குரு தசை அ கு இப்ப குரு தசையில புதன் புக்தி இல்லைங்களா? குரு தசை, ஆமா. புதன் புக்தி சஷ்டாஷ்டகமா இருக்கு. அதுக்கடுத்து வரக்கூடிய கேது. குரு தசை, ம். புதன் புக்தி. ஆ புதன் புக்தி இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்கு ஜி? குரு தசை, புதன் அந்த புக்தி அந்தர ரீதியா போயிரலாங்களா? கொஞ்சம் ஏன்னா என்னதான் இருந்தாலும் இல்ல இந்த பாருங்க புதன் இருங்க. இப்ப என்ன குருதசையா? ஆமா. குருதசை, குரு தசை, புதன் புக்தி. புதன், கேது, சுக்கிரன் 3யும் பார்த்துங்க. அப்ப இங்க வந்து அனலைஸ் ஆமா. பண்ணிக்கங்க. ஓகே ஜி. ஓகே. கேது. கேது எங்க இருக்கிறாரு? கேது 7ஆம் அதிபதியோட தான் இருக்கிறார். கரெக்ட். அப்ப ம், கேது வ ஆனா கேது வந்து சஷ்டாஷ்டகம் தான். குருதசை கேது ம். புக்தி வந்து சஷ்டாஷ்டக அமைப்புகள் ஆமா, தான். ஆமா. அதுவும் அப்படியே கேது வந்து செவ்வாயை போல செயல்படுவாரு. புதனை ம், போல செயல்படுவாரு. சூரியனை போல செயல்படக்கூடிய அமைப்புல சூரியனுடைய வேலைகள எடுத்து செய்வாரு. ஆனா ம், குருதசை புதன் போய் சஷ்டாஷ்டகமாவே இருந்தாலும் கூட வேற 7ஆம் அதிபதியினுடைய தொடர்புல இருக்கிறாரு. ம், சுக்கிரன் 7ஆம் இடத்த பார்க்கிறாரு. என்னதான் இருந்தாலும். ம், ம், அடுத்து அ ப அ கேது லக்னத்தின் 3ஆம் அதிபதியின் வீட்ல இருக்கிறாரு. 7ஆம் அதிபதியின் இணைவுல இருக்கிறாரு. ம், அதனால குருதசை கேது புக்தியிலேயே திருமணத்திற்கான அமைப்புகள் கண்டிப்பா நடக்கும் ஜி. அதுக்கடுத்து சுக்கிரன் வர்றதுனால ம், கேது தசை சுக்கிர புக்திங்கிறதுனால அவர் 7ஆம் இடத்த தொடர்பு கொள்றதுனால நீடித்த தாம்பத்திய அமைப்புகள அந்த சுக்கிரன் குடுக்க தான் செய்வாரு. ம். அதனால குருதசை கேது புக்தியிலேயே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜி. ஓகே. நீங்க சொல்றது சரி. ஏன்னா 7ஆம் அதிபதியோட சேர்ந்து 3ஆம் இடத்துல கேது இருக்காரு. ஆமா. அப்டின்னும்போது கேது குடுப்பாரு. ஆனா இந்த ல ல இது தசாநாதனுக்கு சஷ்டாஷ்டகமா இருக்கறனால, அவர் குடுக்க ம். மாட்டாரு அப்டின்னு சொல்லிட்டு குருஜி அந்த பாயிண்ட் எடுத்தாரு. அவர் குடுக்க மாட்டாரு. லக்னத்துக்கு ம். 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட ராஜ யோகாதிபதியான சுக்கிரன் குடுப்பாரு. சுக்கிரன் குடுப்பாரு. சுக்கிரன் ம். தாம்பத்தியத்துக்குரிய விஷயம் 7ஆம் இடத்த தொடர்பு கொள்றாரு இல்லையா? ம், 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 ம். ராசி லக்னம் 2க்குமே அவர் தான் ராஜயோகர். ஸோ ஆமா, அதனால ஆமா, அவரே தான் குடுப்பாரு. என்னதான் இது சனியோட சேர்ந்து பாவத்துவம் அடைந்தாலுமே, சந்திர ம். அதியோகத்துல வந்து அவரோட காரகங்கள் வலுப்பெற்று மறுபடியும் வந்துருது. ஸோ அந்த காரக விஷயங்கள அவர் செஞ்சு குடுப்பதனால, சுக்கிர புக்தியில இருந்து இந்த திருமணம் சுக்கிர புக்தி தான் திருமணம் நடக்கும்ன்ற மாரி அவர் சொல்லியிருந்தாரு. கேதுவுமே நீங்க ஓகே. அருமையா எடுத்தது கரெக்ட்டான பாயிண்ட். தப்பே கிடையாது. ஏன்னா, நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன் 7ஆம் அதிபதியோட இருந்து 3ஆம் வீட்ல இருக்காரு. அவர் 5ஆம் 3ஆம் அதிபதியோட அதிபதியின் சேர்ந்து தானே வீடு. இருக்காரு. 8ஆம் அதிபதியாக புதன் வந்தாலும் 5ஆம் அதிபதி தானே. ஆமா, 5ஆம் வீட்டுக்கு தானே 11ஆம் வீட்ல இருக்காரு. அந்த ஆமா, ஆமா. தசாநாதனுக்கு சஷ்டாசம்னால தான் வந்து 8ஆம் இடத்த அவரு செயல்படுத்தினாரு. அவருக்கு பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தது. ஆமா, ஆனா வந்து ஆமா. ஆதிபத்தியங்கள திருமணத்துக்கு நம்ம ஆதிபத்தியத்த கணக்கிட்டா அதுவுமே சரிதான். ஆனா என்ன நடக்கும் நீங்க சொன்ன மாரி, கேது புக்தியிலே இல்ல அந்த நிச்சயதார்த்தம் அது இது எல்லாம் முடிஞ்சிரும். சுக்கிர புக்தியில வந்து திருமணம் நடக்கும். உண்மையிலேயே நீங்க சொன்ன ஆமா, மாரி கேது புக்தியிலே நடக்கலாம். தப்பே கிடையாது. சுக்கிர புக்தியில இவருக்கு நீடித்த தாம்பத்தியம் கிடைக்கணும். கேது தசையிலேயே திருமணம் நடக்கிறது தப்பு கிடையாது. அதுல நல்ல வாய்ப்பு இருக்கு. கூடுதலான வாய்ப்பு இருக்கு ஆமா, அதிலேயே. ஆமா. இதுல 5ஆம் அதிபதி பெரிய அளவு பாதிக்கல. 5ஆம் அதிபதி ஆமா. புதன் வந்து 5க்கு 11ல தான் இருக்கிறாரு. அவருக்கு பெரிய அளவு பாவத்துவ அமைப்புகள் இல்ல. ம். இந்த இடத்துல வந்து குருவுமே நல்லா தான் இருக்கிறாரு. ம். புத்திரத்த கூடிய குரு. 7ஆம் இடத்த சனி பார்த்தாலுமே 7ஆம் இடத்த சுக்கிரனும் பார்க்கிறாரு. கூடுதலாக ஜாதகருக்கு ஏற்கனவே 31 வயசு ஆயிடுச்சு. அதனால ஆமா. அதனால அந்த அமைப்புகள்ல வந்து என்ன இப்ப இந்த இடத்துல காலபுருஷனுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம்த்துல ராகு இருக்கிறது. ம். சுக்கிரன் வந்து பாபத்துவத்தை அடைந்திருக்கிறது. இது எல்லாமே கொஞ்சம் அந்த தாம்பத்திய விஷயங்கள்ல சில குறைபாடுகள் அதுக்கப்புறம் இருக்கு. அது தாம்பத்தியம் ம். தாமதமா கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத தான் காட்டுதே தவிர, சர்வ ம். நிச்சயமா இவருக்கு அந்த அடுத்தடுத்த அமைப்புகள்ல திருமணம் நடந்தே தீரும். இல்லன்னா லக்னம், ஆனா லக்னாதிபதி 2 பேருமே 2ஆம் இடம் சுபத்துவம். நல்ல வலுவா இருக்கு உண்மையிலேயே. அதாவது ஒரு ஆமா. வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன் பிளஸ் குருவின் பார்வையில 2ஆம் இடம் வலுவா இருக்கு. திருமணம் ஆன பிற்பாடு நல்ல சிறப்பா 2 குடும்பம் நடக்குது. 11 கூடையவரே தசை நடத்துறாரு ஜி. 2 ஆமா, 11 ஆமா, கூடையவருடைய தசை. குடும்பாதிபதி மற்றும் ஆமா, 11ஆம் அதிபதியான தசை. ஆமா, அ ஆமா, 3ஆம் அதிபதியின் வீட்ல அமர்ந்த குரு வந்து கண்டிப்பா திருமணத்த குடுப்பாரு. சஷ்டாஷ்டகத்திலயும் இந்த ஆமா, அ சஷ்டாஷ்ட தசாபுத்தியில தான் கொஞ்சம் அவரு மாட்டிக்கிட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, ஆமா. அதுதான். ஒரு பெரிய பாவத்துவம் இல்ல உண்மையிலே. சஷ்டாச தசாப்திலாம் இந்த சனியே 2 டிகிரி சுக்கிரனோட சேர்ந்து நல்ல ஓரளவு சுபத்துவம் அடைந்து தான் பார்க்கிறாரு. அதனால விலகிய பார்வை இந்த 3 கிரகத்தையும் விட்டு விலகி தான் பார்க்கிறாரு. அதனால ஓரளவு சஷ்டாசகம்
தப்பிச்சுக்கூட அளவுக்கு தான் இருக்கு. லக்னம், லக்னாதிபதி வலுவா இருக்கு. எல்லாத்துலயும் தப்பிச்சுருவாரு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுதான் ஜி. இப்ப இவருக்கு வந்து அடுத்த கேள்விக்கு போலாமா? திருமணம் அடுத்த வந்து கேள்வி சுக்கிர போயிடலாம். புக்தின்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொன்ன மாரி கேது புக்தியிலேயே நடக்கும்ன்றதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. கேது புக்தியிலும் நடக்கலாம். நடக்கும். சரி, நமக்கு ஓகே, அவரோட ஓகே. பிரெடிக்ஷன் அதுதான். அத நம்ம ஆமா. அத நம்ம ஊர்ஜிதம் அத பண்ணிட்டு நம்ம போயிடலாம். இப்ப எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்குவோம், அத எடுத்துக்குவோம். தொடர்புபடுத்தி பார்க்குறோம். நம்ம ஆமா, பார்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா. ஓகே ஜி. ஓகே. ஓகே. இப்ப ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. எப்படி இருக்கும்? இப்ப ஒரு லைஃப் பின்னாடி எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. இப்ப இப்ப இந்த குரு தசை, எப்ப இதுக்கடுத்து சரியாகும்? வரக்கூடிய தசாபுத்திகள்லாம் இருக்கு. இப்ப இந்த குரு தசை, அதான். கேது புக்தி, புதன் அதுக்கடுத்து கேது, கேதுக்கு அடுத்து சுக்கிரன். கேதுவுல மாற்றங்கள் இருக்கும். ஆ. ஆரோக்கியங்கள்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். ம். அதுக்கடுத்து வரக்கூடிய சுக்கிரன், அதுக்கடுத்து வர்றது யாரு? சூரியன், அ ம். கேது, சுக்கிரன். சூரியன் வந்து மறுபடியும் சஷ்டாஷ்டகம். ம். அடுத்து சந்திரன் 6ஆம் அதிபதியாகி குரு தசையில சந்திர புக்திய கொஞ்சம் கடக்கணும் ஜி. குரு தசையில ம். ம். பொதுவா இந்த லக்னக்காரங்களுக்கு வந்துட்டாலே, ச ம். குரு தசையில சந்திர புக்திய கடந்தா தான் அதுலருந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆக முடியும். சந்திர புக்தி உண்ம, இருக்கிற உண்ம. வரைக்குமே ஓரளவு அந்த 6ஆம் அதிபதியாகி 8ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன், பௌர்ணமி சந்திரன், வளர்பிறை சந்திரன் தான். பரிய ம். பாபத்துவம் இல்ல தான். இருந்தாலும் ம். அவருடைய ஆதிபத்தியத்த அவர் தானே செய்ய முடியும். 6ஆம் ஆமா. அதிபதியாகி 6ஆம் 8ஆம் அதிபதி இடத்துல 8ல இருக்கும்போது போயிட்டார்ல. அவர் எடுத்தோம்னா, அந்த செயல்படுத்தத்தான் செய்வாரு அவரு. குரு தசை சந்திர புக்தி வரைக்குமே இதுக்கு இது இது சம்பந்தமான சில சில பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். ம். அதுக்கடுத்து சந்திரன், சூரிய சந்திரன், செவ்வாயிலிருந்து செவ்வாயுமே 6ஆம் இடத்தோட தான் தொடர்பு. ம். ஆனாலும் சுபத்துவமா இருக்கிறதுனால எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது. ம். ஆ ராகு வந்து நல்லபடியாக மாற்றங்கள குடுப்பாரு. குரு தசை, ராகு புக்தி. ம். அதுக்கடுத்து வரக்கூடிய சனி தசைலாம் அருமையான தசை. சனி தசைலாம் ம். லக்னாதிபதி தசை. அ க பொதுவா லக்னத்துல சனி ஆட்சியாகி வரக்கூடாது. பட் ம். ஆனாலும் இந்த இடத்துல ராஜயோகாதிபதியோடு சேர்ந்து சுபத்துவமாகி சந்திர அதியோகத்திலேயே பாப அதியோகத்துல லக்னாதிபதி இருக்கிறதுனால கௌரவம், அந்தஸ்து அதுல ம். அவருடைய ஆதிபத்திய விஷயங்கள பூரா எடுத்து செய்வாரு சனி தசை. அதுக்கடுத்து வரக்கூடிய புதன் தசையுமே நல்லா தான் இருக்கும். இந்த இடத்துல சஷ்டாஷ்டனால தான் புதனுடைய 8ஆம் இடத்தினுடைய கெட்ட சில கெடுபலன்கள் இருந்துச்சே தவிர, புதன் இந்த வருடத்துல 5க்கு 11ல இருக்கிறாரு அப்படிங்கிறனால, புதன் தசையுமே சந்திர அதியோகத்துல இருக்கிறனால, அடுத்து வரக்கூடிய தசைகள் எல்லாமே நல்லா இருக்கிறனால, நல்லபடியாவே ஜாதகர் நல்ல ஒரு உயரத்தை அடையக்கூடிய தன்மை இது. கண்டிப்பா, அவர் கண்டிப்பா. யோக இந்த தசைகள் இந்த ஆரம்பிக்குது. இந்த லக்னத்துல சனி தசை மிகப்பெரிய அருமையா இருக்கு ஜி. அதாவது கும்ப லக்னத்துக்கு லக்னத்துல சனி இருந்து தசை நடத்துனா அவ்வளவுதான். அவங்க கதை முடிஞ்சு போச்சு. எண்ணங்கள் எல்லாம் மனிதனுக்கு அப்படியே சனியோட எண்ணங்கள் அப்படியே பீடிச்சு ஒரு மாரி மந்தமா ஆயிருவாரு. வஞ்சகம், பொறாமை குணம் இது எல்லாமே இருக்கும். அங்க சுபத்துவம் அடைந்தா இவர் லக்னாதிபதி. அருமையா லக்னாதிபதியா செயல்படுவார். அப்பதான் லக்னாதிபதியா பொருள் வரவு எல்லாத்தையும் குடுத்து செயல்படுத்துவாரு. இந்த தசை உண்மையிலேயே நல்லா இருக்கும். சனி தசை மிகப்பெரிய ஒரு அமைப்புல இருக்கும். ராஜயோகாதிபதிகள் தான் 2 பேருமே யோகர்கள் சேர்ந்து இருந்து எந்த டிஸ்டர்பும் இல்ல. செவ்வாய் பார்வை உண்டு. இருந்தாலும் அந்த செவ்வாயுமே ஒரே டிகிரில குருவால் சுபத்துவப்படுத்தப்பட்ட செவ்வாய் அவரோட பார்வை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது. ஏற்கனவே அவர் ஆமா. நீச்சமாயிட்டார். செவ்வாயோட காரகங்கள் எல்லாமே அங்க நீச்சமாயி வடிகட்டப்பட்டிருக்கும். அந்த இடத்துல குருவும் பார்த்து இந்த செவ்வாய் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாரு. சனி தசை அருமையான தசை. உண்மையிலேயே நல்லா இருக்கும். அந்த அமைப்பு தான். ஆமா ஜி. இப்ப ஆமா. குருஜி என்ன சொல்லுவாருன்னா, அடுத்த வருடத்துலருந்து வந்து எல்லாமே சரியாயிடுமா? அப்டின்னு மாரி சொல்லியிருப்பாரு. அடுத்த வருடம் வந்து என்ன புக்தி? அடுத்த வருடம் சுக்கிரன வச்சு சொல்லியிருப்பாரு அவரு. ஆமா. ஆ ய அடுத்த சுக்கிரன். வருடம்ன்றது அடுத்த அப்பயே வருடம் தான் புதன் தான். கேது. கேதுவ ம். சொல்லியிருப்பாரு. ஆனா கேது வந்து ஆமா, நிவர்த்தி பண்ண மாட்டாரு. ஆமா, ஆமா, கேது நிவர்த்தி ஆமா. பண்ண மாட்டாரு. ஏன்னா கேது சும்மா மாற்றத்த குடுக்கறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாரு. ஆனா கேது ஆமா, நிவர்த்தி பண்ண ஆமா. மாட்டாரு. ஏன்னா அவரு சஷ்டாஷ்டகத்துல வந்துடுறாரு. இவருக்கு யாரு அவரு அட்டமாதிபதியோட சேர்ந்து சஷ்டாஷ்டகத்துல உட்கார்ந்திருக்காரு. ஆமா, கேதுவும் அந்த ஆமா. அளவுக்கு நிவர்த்தி பண்ண ஆனா சுக்கிரன் வந்து நிவர்த்தி குடுப்பாரு. ஏன்னா அவரு என்னதான் இருந்தாலும் அவரு வந்து லக்னத்தின் யோகர். ரா ராஜ சந்திர இது அதியோகத்துல இருக்காரு. சந்திராதியோகத்துல இருக்கிறாரு. ஆமா. அதனால அவர்ல இருந்து மாற்றங்கள் வந்து வரும். ஏன்னா கேதுவுல ஏன் வரவே வராது. கேதுவுல மாற்றம் சும்மா லேசா தான் குடுக்கும். கேதுவுல நிவர்த்தி அடைய முடியாது எதுவுமே. ஏன்னா அப்ப வந்து அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கும். ஆமா, கேதுவோட ஆமா. புக்தி ஃபுல்லாவே உங்களுக்கு 2027 ஓகே. ஆ அப்ப அந்த திருமண அமைப்புகளுக்குமே நம்ம அதையும் தொடர்புபடுத்தணும். கோச்சாரத்த பண்ணணும். குருநாதர் தொடர்புபடுத்தியிருப்பாரு. அதனால தான் சுக்கிரன் படுத்திருப்பாரு போல வரைக்கும் தெரியுது. போயிருக்கு. கரெக்ட், கரெக்ட், அதான், கரெக்ட். அதான், அதான். சூப்பர், அதனால தான் அவர் சுக்கிரன் சூப்பர். வரைக்கும் போயிருக்காரு. கோச்சாரத்த இணைக்க மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அந்த ஆமா. இடத்துல அத வந்து இணைச்சு அந்த பார்க்கணும். எல்லாத்தையும் அதுல தான் அனுபவ குறைபாடு நமக்கு வருது. இதுல வந்து ஆமா, கோச்சாரத்துல அந்த அஷ்டம சனி நடக்கிறதுனால, அந்த கேது சஷ்டாஷ்ட தசாபுத்தி எல்லாம் கிணத்துல போட்ட கல்லு மாரி எல்லாமே ஆமா. கிடக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதாவது அதனால 7 சுக்கிரன்ல தான் சனி அதுக்கான வேலைகள் நடக்கும். ஆமா. 7 சனியில இந்த கனெக்ஷன்ல நம்ம வந்து 3, 7 11 கனெக்ஷன் வந்துட்டாலே ஓகே. அதாவது 7 சனியில கூட திருமணம் இருக்கு. ஆனா அஷ்டம சனி வந்து அஷ்டம தடுக்கும் சனியில திருமணத்த. ஆமா. தடைகள் ஆமா. இருக்கும், அது தடைகள் தடுக்கும். இருக்கும். தடக்கத்தான் மன அது அழுத்தங்கள ஏன்னா 2 குடுக்கும். வருஷம். ஆமா, ஆமா, ஆமா. ஆமா, ஆமா, திருமணமே ஆமா. இல்லன்னு ஏங்கிட்டு போற அளவுக்கு தான் பண்ணும். அந்த மாரி ஒரு விஷயங்கள் தான். ஓகே ஜி. இவ்வளவுதான் இதோட கேள்வி. வேற ஏதோ உங்களுக்கு சொல்றதுக்கு இருந்தா சொல்லுங்க இதுல. ஓகே ஜி. ஓகே, ஓகே. அதே மாரி இவரு தொழிலா, வேலையா பொதுவா இப்ப நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறனால, தொழிலா, வேலையா ம். அப்படின்னு பார்க்கும்போது 2, 6, 10ங்கள் வலிமையா இருக்குது. 10ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமானாலும் கூட குருவின் பார்வையில இருக்கிறாரு. அப்படிங்கிற அடிப்படையில லக்னம், லக்னாதிபதி ஓரளவு சுபத்துவமா இருக்கிறதுனால, இப்போ இதுல வந்து ஓரளவு இது எல்லாமே வலிமையா இருக்குது.
ஆமா அப்படிங்கும்போது தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தான் சனி தசையில முழுமையா இவருக்கு தொழில்கள் தான் அதிகமான நாட்டம் இருக்கும். ஏன்னா சனி ஆமா தான் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆமா சுபத்துவமாய் தான் பார்க்குறாரு. 10ஆம் ம். இடத்துல குரு இருக்கிறதுனால 10ஆம் பாவகம் வலுவாக வலுத்திருக்கு. அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஆர்வங்கள் அதிகமா இருக்கும்னு நான் கண்டிப்பா, கணிக்கிறேன் ஜி. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. உண்மதான், உண்மதான். 10ஆம் இடத்துல குரு இருக்காரு இல்லையா? 10ஆம் அதிபதி நீச்சமானாலுமே அவருமே குருவின் பார்வைக்கு வந்துடுறாரு. ஸோ அதனால வந்து 6ஆம் அதிபதி கூட 8ல மறைஞ்சிறாரு. அவர் இவரா இருந்தாலும் சுபரா இருந்தாலுமே, அவர் 8ல மறைஞ்சிறாரு. 10ஆம் இடம் கொஞ்சம் நல்லா இருக்கு. 10ஆம் இடத்தின் வழியான தொழில்ல தான் இவருக்கு ஆர்வம் போகும். தொழில் பத்திய விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் இவருக்கு எண்ணங்கள். ஆமா. அது யோக கரெக்ட் தாங்க. திசைகள் அவருக்கு அடுத்து சனி தசை யோக திசையா நடக்கிறதுனால கண்டிப்பா தொழில்ல நல்ல சக்சஸும் பண்ண முடியும் இவர்னால. ஆமாமா. ஆமா. சனி, புதன், கேதுன்னு எல்லாமே அருமையா இருக்கும். இந்த தசைகள் எல்லாமே நல்லாவே இருக்கும். இதுக்கப்புறம் அவரோட லைஃப் ஓகே தான். ஆமா. ஆமா ஜி. ஆமா. ரைட் ஜி. அதாவது இந்த இன்னொரு விஷயம் நமக்கு அத நம்ம கவனிக்கல. இந்த புதன் வந்து நீச்சனின் வீட்ல வேற இருக்காரு. ஸோ ஆமா. அதனால அந்த கொஞ்சம் வலு இழந்துருவாரு. அவரோட புக்திகள்ல அந்த அந்த விஷயத்த காட்டுவாரு. அதாவது ஆமா. நீச்சன் வீட்ல இருக்காரு. காரகம், ஆதிபத்தியம் எல்லாம் அவரோட இது எல்லாமே அப்படி இழக்கப்படும். அதனால தான் அந்த அவருக்கு அந்த ஹியூமர் அது என்ன இது பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரெயின் ஆப்பரேஷன் ஏதோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ஆப்பரேஷன் சம்பந்தப்பட்ட ஆப்பரேஷன் அமைப்புகள். ம். பண்ணாருன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதான் ஜி. ஓகே ஜி. இப்ப நம்ம அது போதுமான அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். அடுத்ததுக்கு போயிரலாமா? அடுத்த ஜாதகத்துக்கு ஓகே ஜி. போயிருவோம். ஓகே, ஓகே, ஓகே ஓகே. ஜி. வணக்கம் ஜி. நன்றி, நன்றி. ஓகே ஜி. நன்றி ஜி. நன்றி. வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். யாருக்காக பார்க்க போறீங்க? என் ஹஸ்பண்டோட ரிலேஷன் பார்க்கணும் மேடம். அவங்க பெயர் சொல்லுங்கம்மா. பிரதீப். அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 15 15 4 4 1995. 1999. பிறந்த நேரம் 95 95ங்களா? பிறந்த நேரம் விடிய காலையில் 3:10. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. 3:10 AM. 3:10 AM. பிறந்த இடம் சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. கன்னி ராசி. கன்னி ராசி. கும்பலக்கணம். கும்ப லக்னம். நட்சத்திரம் தெரியல. என்ன கேள்வி கேட்கணும்மா? அவர் ஹெல்த் இஷ்யூஸை பற்றி ஃபியூச்சரை பற்றியும் கேட்கணும் மேடம். கன்னிராசி கும்பலக்கணம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா. கன்னிராசி கும்பலக்கணம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கா. கன்னிராசி கும்பலக்கணமாகி அவருக்கு இப்போ வந்து குருதசையில் புதன் புக்தி நடந்துக்கிட்டு இருக்கம்மா. ஆமாங்க சார். குருதசையில் அட்டமாதிபதி புதன் புக்தி, அட்டமாதிபதி புக்தினாலே ஏதாவது ஒரு வகையில் இந்த தசாநாதனும் புக்திநாதனும் சஷ்டாஷ்டகமாக இருந்தாலே ஏதாவது பிரச்சனைகள் வரும்ன்றதை அடிக்கடி சொல்லுவேன். ஆமாம் சார். ஒரு 2 மந்த் முன்னாடி டிசம்பர் மாதம் அவருக்கு பிரெயினில் ஒரு பிரெயின் ஆப்ரேஷன் நடந்துச்சு சார் அவருக்கு. இந்த பாருங்கம்மா, கும்ப லக்னத்திற்கு 8 புதன். அவர் தசாநாதனுக்கு 6-8 இருக்கிறார். 8வது மாதம் அல்லது செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த பையன் நல்லா இல்லை. ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர்லேருந்து இந்த பையன் நல்லா இல்லை. டிசம்பர் மாதம் சர்ஜரி நடந்தது சார். இப்போ ஓகே நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு இனிமேல் ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்கும்? இன்னும் மேரேஜும் ஆகல. மேரேஜ் குழந்தைங்களாம் எப்படி சார் இருக்கும்? எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்கணும் சார். மேரேஜ் அமைப்புகள்லாம் கொஞ்சம் எப்போவுமே இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகுமா. லக்னத்திற்கு 7ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம் போன்ற இடங்களில் சனி தொடர்பு கொள்ளக்கூடாது. சுக்கிரன் பாதிக்கப்படக்கூடாது. சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. செவ்வாயின் 8ஆம் பார்வை மற்றும் சுக்கிரன் சனியோடு சேர்ந்திருப்பது, இந்த அமைப்பு சனி செவ்வாயோடு ஒரே நேரத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகும். புதன் புக்தியிலலாம் இப்போதைக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதுமா, கொஞ்சம் லேட் ஆகும்மா. 33 வயசுக்கு பிறகு தான் இவருக்கு திருமண அமைப்புகள் வருது. குழந்தை பாக்கியெல்லாம் இருக்குங்களா சார்? என்னங்கம்மா? குழந்தை பாக்கியெல்லாம் குழந்தை பாக்கியம்லாம் உண்டுமா. குழந்தை பாக்கியத்திற்கெல்லாம் எந்த விதமான இதெல்லாம் கிடையாது. குழந்தை பாக்கியம்லாம் உண்டு. திருமணம் 33 வயசில் தான் ஆகும். ராசிக்கு 8ல் ராகு கேதுக்கள், ராசிக்கு 2 8ல் ராகு கேதுக்கள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் அதிபதியே போய் கேதுவோடு தான் சேர்ந்துருக்கிறாரு. 7ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது. கலத்திர காரகனாகிய சுக்கிரன் வந்து சனி செவ்வாயோடைய தொடர்பில் இருக்கிறாரு. அப்போ சுக்கிர புக்தியில் தான் உங்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் ஏற்படும். 33 வயசு வரைக்கும் அவருக்கே திருமணத்திற்கு செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுமா? ஆமாங்க சார். இப்போ எதுவுமே ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கும்? வேணா இப்பதான் பெரிய ஆபரேஷன் நடந்து முடிஞ்சுது. இதுக்கு மேல அவங்க ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கும்? ஆரோக்கிய அமைப்புகள் நான் சொன்ன மாதிரி சஷ்டாஷ்டக குருதச புதன் புக்தி 8ஆம் அதிபதியாக இருக்கிறனால கடன் நோய் அமைப்புகளை எதையாவது ஒன்று கொடுத்து தான் தீரும். இது வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீடிக்கும். அடுத்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகு ஆரோக்கிய அமைப்புகள் நல்லா தாமா இருக்கும். மற்றபடி ஆயுள் பங்கம்லாம் கிடையாதுமா. 8ல் வளர்பிறை சந்திரன் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. 8ஆம் அதிபதி ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்தாலும்
8ல் வளர்பிறை சந்திரன் உட்காந்து லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறனால ஆயுளுக்கெல்லாம் எந்த பங்கமும் கிடையாது. ஆனால் புதன் புக்தியில் ஒரு பகுதி முழுக்கவே 8ஆம் இடத்து பலன்களை தான் செய்வார். சரி, ஓகே சார். ஒரு வருஷம் பொறுங்க. எதிர்காலம் நல்லா இருக்குமா? என்னங்கம்மா? அவங்க எதிர்காலம் நல்லா இருக்குங்களா சார்? எதிர்காலம்லாம் நல்லா இருக்குமா. 33 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்காது, கொஞ்சம் பொறுங்க. சரியா? சரிங்க, ஓகே. ஓகே, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருக்கீங்க.